நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெனி ஒரு கேவலமான அரசாங்கம். எதுக்கு தில்லு வேணும். இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் முழக்கத்தோடு திரு இபிஎஸ் அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வரும் சூழலில் ஒவ்வொரு கூட்டத்திற்கு இடையிலும் ஆளில்லாத ஆம்புலன்ஸை வரவிட்டு திமுக இடைஞ்சல் செய்ததை கூட்டத்திலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். இப்படி செய்வதற்கு திமுகவிற்கு கேவலமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியதோடு அந்த ஆம்புலன்ஸ் தொடர்பான விவரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுமாறும் அதை தனியாக கவனித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்ட காணொளி வைரலாகி வருகிறது. எப்படியும் தேர்தலில் தோற்பது உறுதி என்று தெரிந்தவுடன் திமுக பல 5ஆம் தர வேலைகளில் இறங்கி இருப்பது இதன் மூலமாக தெள்ளத் தெளிவாக விளங்கி இருக்கிறது. ஆள் போகுதா இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்குது இல்லையா? நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. சுட்டு விட்டு கலண்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெனி போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணும்னே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போ போ போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம். போட்டு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும். அரசு நீதியா இருக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பிருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல?